my god. Oh my god. Welcome back to my channel. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பிரான்ச் ஆப்வியஸ்லி என்னது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் ஏ, மெக்கானிக்கல், சிவில், பயோடெக்னாலஜி, இன்னும் விட்டால் என்ன சொல்லுவாங்க, ஆர்கிடெக்சர். இந்த அளவுக்கு தான் தெரியும். மிஞ்சி போனால் வந்து உங்களுக்கு எத்தனை பிரான்ச் தெரியும்னு கேட்டால் ஒரு 10 அதிகபட்சம், ரொம்ப யோசிச்சு சொன்னீங்கன்னா ஒரு 15 பிரான்ச்சஸ் சொல்லிடுவீங்க. ஆனால் எத்தனை பேத்துக்கு தெரியும் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குன்னு? அதாவது இப்போ கோர்சஸ் வந்து இப்போ நான் பேசலாம்னு இருக்கேன். ஆனால் வந்து நிறைய கோர்சஸ் இருக்கு. அதனால வந்து இந்த கோர்சஸ் வந்து நான் பார்த்து தான் படிக்க போறேன். முடிஞ்சவரை வந்து நான் பார்த்து படிக்கும்போது எல்லா கோர்ஸும் நான் சொல்லிடுவேன். அப்படியே வந்து நான் எதாவது மிஸ் பண்ணாலும் இந்த கோர்ஸோட டீடைல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிடும். ஓ, இப்படி இவ்வளோ கோர்சஸ் இருக்கானு. ஸோ அதனால வந்து எல்லாருமே வந்து அந்த கோர்சஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எதுல பிடிக்குதோ அந்த குரூப்பை ப்ரிஃபர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் உங்களுக்கு என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்கு முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கிற 10 பிரான்ச் மட்டும் கிடையாது. இப்போ இந்த பிரான்ச்சஸ் நான் கவுண்ட் பண்ணுறதை என்னால் கவுண்டே பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச வரை வந்து நான் ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் சொல்கிறேன். இது வந்து லாஸ்ட் இயரோட எல்லா காலேஜஸ்ல இருந்த பிரான்ச்சஸ். பட் இந்த வருஷம் நிறைய கோர்சஸ் வருது. இருந்தாலும் ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், அடுத்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஏஐ எம்எல், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், அப்பரல் டெக்னாலஜி, ஆர்கிடெக்சர், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிராக்கெட்ல டேட்டா, பிக் டேட்டா அனாலிசிஸ், அடுத்தது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் அண்ட் பிளானிங், செராமிக் டெக்னாலஜி, computer technology, computer science and business system, cyber security, electronics and communication engineering, electronics and instrumentation engineering, electronics and communication engineering, SS, environmental engineering, electrical and electronics engineering, electrical and electronics engineering sandwich course, environmental engineering, electrical and electronics sandwich, electronics and communication, electronic instrumentation, இது எல்லாமே என்னது எஸ்எஸ்லயும் இருக்கு. அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ், ஃபுட் டெக்னாலஜி, fashion technology, geoinformatics, handloom and textile technology, industrial and biotechnology, instrumentation and controlling, industrial engineering, information science and engineering, information technology, industrial engineering and management, industrial biotechnology, instrumentation and controlling, leather technology, material science engineering, mechatronics engineering, medical electronics engineering, mechanical engineering lab, manufacturing, mechanical engineering, SS, mechatronics, mining engineering, manufacturing engineering, mechanical and mechatronics engineering, additive engineering, marine engineering, metallurgical engineering, nano science and technology, plastic technology, petrochemical technology, petrochemical engineering, pharmaceutical technology, polymer technology, production engineering, petroleum engineering and technology, production engineering, other sandwich courses, printing and packaging, robotics and automation, rubber and plastic technology, computer science engineering, IoT, internet of things and cyber security, அதில் பிளாக் செயினும் சேர்ந்து இருக்கு. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஐஓடி தனியாக இருக்கு, சைபர் செக்யூரிட்டி தனியாக இருக்கு, பிளாக் செயின் தனியாக இருக்கு, இது 3 சேர்த்தும் இருக்கு. அப்புறம் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம், சிவில் இன்ஜினியரிங் இங்கிலீஷ் மீடியம்,
இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்கு. ஏன்னா இதே வந்து அந்த மண்ணில் வந்த காதல் என்ற அந்த எஸ்பிபி மாதிரி என்னால் மூச்சு விடாம சொல்ல முடியல. நானே வந்து என்ன ஆயிட்டேன், மூச்சு வாங்கி அதுவும் என்னால் வந்து டைரெக்டாக வந்து ஒப்பிக்க கூட முடியல. எல்லாமே பார்த்து சொன்னேன். இந்த பார்த்து சொன்னதுலேயே வந்து நான் என்ன செஞ்சுட்டேன், ஒரு 4-5 கோர்சஸ் வந்து நான் பார்த்து சொன்னதுலேயே விட வாய்ப்பு இருக்கு. ஆனால் இன்னும் நிறைய கோர்சஸ் வந்து இந்த வருஷம் என்னது இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் போகிற வருஷமே விஎல்சி வந்துருச்சு, கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கோர்சஸ் இருக்கு. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சது என்னது, திருப்பி வந்து ஒரு 4-5 கோர்சஸ் தான். எல்லா கோர்சஸுக்குமே வந்து ஒரு தனி திறமை இருக்கு, தனி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அதனால வந்து கோர்சஸ் முதல்ல வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே நிறைய வீடியோவில் வந்து நான் சொல்கிறது தான், நீங்கள் காலேஜ் ப்ரிஃபர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அதையும் வந்து அதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அண்ட் காலேஜை வந்து நீங்கள் நல்லபடியாக நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு ஒரு குரூப்பை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இனி வந்து நிறையா வீடியோஸ் வந்து இந்த மாதிரி நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் எப்படி உங்களுக்கு நான் அனாலிசிஸ் கொடுப்பேன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ், NAC NBA NIRF போக வந்து அதிகமாக அட்மிஷன் போன வருஷம் ஃபுல்லான பர்சன்டேஜ். ஸோ இது எல்லா ஆஸ்பெக்டையும் கால்குலேட் பண்ணி தான் வந்து நான் உங்களுக்கு காலேஜோட லிஸ்ட்டு கொடுப்பேன். புரியுதா? அந்த காலேஜ் லிஸ்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் இந்த காலேஜ்லாம் வந்து வந்துடும். அடுத்த செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜோன் வைஸாக கொடுப்பேன். கொஞ்சம் லேட் ஆனாலும் லேட்டஸ்ட்டாக வந்து நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். ஏன்னா இந்த மாதிரி வந்து உங்களுடைய லைஃபோட கேரியர், உங்களுடைய லைஃபோட கேரியரில் வந்து நிறைய பேர் விளாட்றாங்கன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து எல்லா ஆஸ்பெக்டையும் கம்பேர் பண்ணி லிஸ்ட்டு கொடுப்பேன். இது வந்து நான் வந்து கவுண்ட் டவுனாக இருக்காது. நான் கொடுக்குறது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இந்த மாதிரி காலேஜ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள், செகண்ட் ரவுண்டில் இந்த மாதிரி காலேஜ்லாம் ப்ரிஃபர் பண்ணுங்கள், தேர்ட் ரவுண்டில் இந்த மாதிரி காலேஜ்லாம் ப்ரிஃபர் பண்ணுங்கன்னா அப்படி வந்து ஒரு குரூப்பாக தான் கொடுப்பேன். அதில் வந்து அந்த காலேஜ் ஆர்டர் படுத்துறதுலாம் உங்களுடைய இதுதான். ஏன்னா இப்போ வந்து நான் கோயம்புத்தூர்லேயே வந்து நல்ல காலேஜ் இருக்கும்போது வந்து சென்னை காலேஜ் சொன்னால் கோயம்புத்தூர்ல நல்ல காலேஜ் இருக்குல்ல, இல்லை சென்னைக்காரவங்க பார்க்கும்போது வந்து கோயம்புத்தூர் நல்ல காலேஜ் சொன்னால் சென்னைக்காரவங்களே சென்னையிலே நல்ல காலேஜ் இருக்குல்ல. இப்போ நான் சவுத்தை பற்றி சவுத்தில் நல்ல காலேஜ் இருக்கு, நான் சவுத்தை காலேஜ் சொல்லும்போது அது சென்னை அண்ட் கோயம்புத்தூருக்கு இல்லவெண்ட்டாக இருக்கும். ஸோ அது எல்லாமே ஆக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு பக்காவாக வந்து என் சைட்லேருந்து உங்களுக்கு என்ன இருக்கும், காலேஜஸ் சாய்ஸ் லிஸ்ட் வரும். புரியுதா? வெயிட் பண்ணுங்க. நீங்கள் எவ்வளோக்கு வெயிட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நான் எஃபெக்டிவாக உங்களுக்கு காலேஜ் லிஸ்ட் வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பை.